ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே மார்னிங் வரையும் எடுத்த விலாகு. நாங்கள் சண்டே மார்னிங் கூழ் ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால சாட்டர்டே ஈவினிங்கே எங்கள் அத்தை கூழ் ஆக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூழ் ஆக்கிறதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லபடியாக கூழ் ஆக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா தெய்வங்களுக்கு பொங்கல் வச்சுட்டு தான் கூழ் ஊற்ற ஆரம்பிப்போம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் பொங்கல் வச்சுட்டு தான் கூழ் ஊற்ற ஆரம்பிப்போம். கூழ் ஊற்றுறது அப்படின்னாலே 3 நாள் திருவிழான்னு தான் சொல்லணும். முதல் நாள் கூழை கரைச்சி, 2ஆவது நாள் கூழ் ஆக்கி, 3ஆவது நாள் கூழ் ஊற்றுறது. இந்த 3 நாளுமே சாமி பாட்டுங்களை கேட்டுகிட்டே வேலை செய்கிறதுல நம்மளுக்கு டயர்டே தெரியாதுன்னு தான் சொல்லணும். எங்கள் அத்தை கூழெல்லாம் ஆக்கி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலைல கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறதுக்கு பொங்கல் சாதம், கூழ், கருவாட்டு குழம்பு, கீரை, இதில் முக்கியமே கீரை தான். முருங்கைக்கீரை கண்டிப்பாக செய்வாங்க. அதுக்கப்புறம் துளு மாவு இதெல்லாம் செஞ்சு கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். எங்கள் வீட்டில் முனீஸ்வரர் கும்பிடுவோம் அப்படிங்கிறதுனால அவருக்கு தேவையானதையும் செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அவருக்கு அரிசி மாவில் வெல்லம் கலந்து அதை அடை மாதிரி சுட்டு ஒரு பலகாரம் மாதிரி அவருக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி மாரியம்மாக்குமே கூழ் நல்லபடியாக ஊற்றி முடிச்சாச்சு. கூழ் ஊற்றி முடித்தோடனே எல்லாேருக்கும் கூழ் கரைச்சி கொடுத்துட்டு நாங்களும் கூழ் குடித்தாச்சு. கூழ் ஊற்றுறது அப்படின்னாலே இந்த வேப்பிலை தோரணமோ மாயிலை தோரணமோ தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு நாங்கள் நேற்றே போயிட்டு வேப்பிலை தோரணம் மாயிலை தோரணம் கட்டுறதுக்கு எல்லாத்தையுமே உடச்சி வந்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்டு எங்கள் அத்தை எல்லாருமே போனோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் கும்பலாக போய் உடச்சிட்டு வந்துட்டு கும்பலாக உட்காந்து எல்லாத்தையும் அடுக்கி கட்டிகிட்டு இருக்கிறது நம்ம டைம் போகிறதே தெரில. நேற்று நைட்டு தூங்கவே லேட் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரமும் உட்காந்து தோரணம் பூ எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு தான் நாங்கள் தூங்கினோம். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வேறு அந்த தோரணத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை வச்சுட்டு எங்கள் வீட்டில் கூழ் நல்லபடியாக ஊற்றி முடிச்சாச்சுங்க. உங்கள் வீட்டிலலாம் கூழ் ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாரியம்மாவுக்கு ஈவினிங் கும்பம் போடணுங்க. அதுக்கான வேலை தான் அத்தை பார்த்துட்ருக்காங்க. முதல்ல கொழுக்கட்டைக்கு அரிசி ஊற வைக்கணும். அரிசி ஊற வச்சு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதை அரைக்கிறதுக்காக. ஸோ கும்பம் போடுறது வீடியோ சாயந்தரம் அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் கும்பம் போடுறதுக்கு என்னென்னலாம் செய்கிறோன்றதை ஈவினிங் வீடியோவில் பார்ப்போம்.